ஹலோ கன்னூஸ். இந்த வீடியோல நல்ல காரசாரமான வறுத்தரைச்ச கோழி குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? இது செய்யறதுக்கு ஒரு கடாயில 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. நல்லா காஞ்சதும் 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. மீடியம் சைஸ்ல 2 தக்காளி வெங்காயம் நல்லா ஃபைனா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வெங்காயத்த ஆட் பண்ணி நல்லா பொன்னிறமா வதக்கணும். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்கிட்டு இருக்க கேப்ல நம்ம சைடுல மசாலா அரைச்சிடலாம். 2 காஞ்ச மிளகா, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மல்லி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 3 கிராம்பு, 1 பட்டை, கொஞ்சம் முந்திரி, ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், ஒரு 10லேருந்து 15 பூண்டு. இது எல்லாத்தையுமே கடாயில 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா வதக்கி ஆறுனதுக்கு அப்புறமா அரைச்சு வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம தக்காளி ஆட் பண்ணி நல்லா சுண்டி வர வரைக்கும் வதக்கிக்கலாம். அடுத்து கழுவி வச்சிருக்க சிக்கன் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கி விடுங்க. சிக்கன்ல இருக்க தண்ணி எல்லாம் இப்படி பிரிஞ்சு வந்து வத்தி போணும். அப்பதான் கவுச்சி ஸ்மெல் அடிக்காது. இப்போ அந்த சிக்கன்ல 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் உப்பு போட்டு நல்ல மசாலா எல்லாம் கோட் ஆற மாரி வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து இதுல நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலா தான் ஆட் பண்ண போறோம். எனக்கு கொஞ்சம் கிரேவியா வேணுன்றனால நான் 2 கப் தண்ணி ஆட் பண்ணேன். உங்களுக்கு தொக்கு மாரி வேணும்னா நீங்க 1 கப் தண்ணி ஆட் பண்ணுங்க. மீடியம் ஹை ஃப்ளேம்ல மூடி போட்டு ஒரு 20 மினிட்ஸ் விட்டீங்கன்னா சிக்கன் நல்லா சாஃப்ட்டா வெந்துரும். அதுக்கப்புறமா கொத்தமல்லி ஆட் பண்ணி சிம்ல ஒரு 10 மினிட்ஸ் வைங்க. இது கூட சாப்பிடுறதுக்கு தோசை அண்ட் பரோட்டா ஆல்ரெடி பண்ணி வச்சுட்டேன். தோசைய பிச்சு சிக்கன கொஞ்சம் வச்சு அந்த குழம்புல முக்கி சாப்பிட்டா சூப்பரா இருந்துச்சு. அடுத்து பரோட்டா ஒரு பீஸ் பிச்சு சிக்கன வச்சு திருப்பியும் குழம்புல நல்லா முக்கி அடிச்சா அது இன்னும் சூப்பரா இருந்துச்சு. சிக்கன் நல்லா சாஃப்ட்டா டெண்டரா வெந்திருந்துச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். சரி, டேஸ்ட் பண்ணதெல்லாம் போதும்னு பரோட்டாவ பிச்சு போட்டு குழம்ப ஊத்தி நல்லா ஊற வச்சு எடுத்து சாப்பிட்டா என்ன டேஸ்ட்டு! இந்த ரெசிபிய நான் காத்து வாக்குல சமையல்னு ஒரு யூடியூப் சேனல் பார்த்து தான் பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா வந்திருந்துச்சு. பரோட்டா வேற நேத்து கொஞ்சம் மிஞ்சி போயிருந்துச்சா, அடுத்த நாள் காலையிலேயே கொத்து பரோட்டாவ போட்டாச்சு. பெங்களூர் வெதருக்கும் இந்த கொதிக்க கொதிக்க கொத்து பரோட்டாக்கும் காலையில உட்காந்து சாப்பிட அப்படி இருந்துச்சு. கொத்து பரோட்டா பிடிக்குமா? சாதா பரோட்டா பிடிக்குமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல இன்னொரு ரெசிபியோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.